உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம். பரம கருணாமூர்த்தியான ஆசுதோஷி என்று சாஸ்திரங்களால் போற்றப்படுகின்ற முழுமுதற் கடவுளான பகவானிடத்துல பக்தி பண்ணினா அவன்தான் உயர்ந்தவன். பணத்தினாலேயோ பதவியினாலேயோ படிப்புனாலேயோ ஜாதியினாலேயோ குலத்தினாலேயோ ஒருத்தன் உயர்ந்தவன் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது உடம்புக்கும் கிடையாது, உயிருக்கும் கிடையாது. எல்லாரோடமும் ஒண்ணுதானே. என்ன பெருசா வித்தியாசம்? எமர்ஜென்சி கேஸ்ல பிளட் தேவைன்னா அப்ப ஆச்சாரம்னு சொல்லுவேல. நீங்க பிளட் இருந்தாதான் இவன் பழைப்பான் அப்படின்னு சொன்னா அப்ப ஆச்சாரம்னு சொல்லுவேல. எந்த பிளட்னு பார்க்கல. அப்ப ஜாதி அப்படிங்கிறது உடம்புக்கும் கிடையாது, உயிருக்கும் கிடையாது. பின்ன தொழிலுக்கு தான், குணத்துக்கு தான். அது பிரிவு தான். அதுல உயர்வு தாழ்வு கிடையாது. ஒரு வீடுன்னா இது டைனிங் ஹால், இது பூஜா ரூம், இது சென்ட்ரல் ஹால், இது பெட்ரூம் அப்படின்னு பிரிக்கிறோம். மொத்தமாக இது மாதிரி ஒரு ஹாலாக கட்டி விட்டா இப்படியும் கட்டலாம். இப்படி உததனம் வர மாதிரி எத்தனையோ மதங்கள் இருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம மதத்தில் அந்த சிஸ்டமேட்டிக்காக அது நடக்கணுங்கிறதுக்காக பிரித்து விட்டார்கள். நாளடைவில் நமக்குள்ள நாம் வேற்றுமையை பாராட்டினோம்னா சாஸ்திரம் என்ன பண்ணும்? எத்தனையோ மகான்கள் பல மொழிகள்ல பல முறைகள் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார்கள். இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் இப்பதான், இப்ப இந்த காலத்தினால நீங்க அப்படி பேசுறீங்க. நம்ம நாட்டில் முன்னாடிலாம் அப்படி இருந்ததா அப்படின்னா அப்படிதான் இருந்தது. அப்படி இல்லைன்னு தானே நான் புஸ்தகத்துல படிச்சிருக்கேன்னா அதுவே போய் அப்படிதான் இருந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிவங்கோவில்ல போனோம்னா நம்ம 63 நாயன்மார்கள், இதுல யார் என்ன ஜாதி அப்படின்னு கீழே போட்டிருப்பார்கள. எந்த பெரிய கோவில்லையும் பாருங்க, இவர் இன்ன ஜாதி அப்படின்னு போட்டிருப்பார்களா? இன்ன நாயனார்னு தான் போட்டிருப்பார். கண்ணப்ப நாயனார், நாவுக்கரசு நாயனார், சம்பந்த நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், நந்தனார், திருநாளை போவார், காரைக்கால் அம்மையார், இப்படிதான் போட்டிருப்பார். இவர்களை பகவானுடைய கோவில்ல வச்சு பகவானுக்கு சமானமா பூஜை பண்றவர்கள் யாரு? வேதம் படித்தவர்கள். இந்த பழக்கம் எப்பயிலேருந்து இருக்கு? இன்றைக்கு நேற்றைக்கு இருக்காது இல்லையே. ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒரு ஹரிஜனனான நந்தனாரை நான் பூஜை பண்ண மாட்டேன் அப்படின்னு எந்த அந்தனராவது சொல்லியிருப்பார்? ஒரு ஹரிஜனனான திருப்பாழ்நாழ்வார நான் பூஜை பண்ண மாட்டேன் அப்படின்னு எந்த பெருமாள் கோவில்லையாவது அர்ச்சகர் சொல்லுவாரா? பட்டர் சொல்லுவாரா? சொல்லியிருக்காரா? சொல்லல. கோவில்ல வச்சு நாம பூஜை பண்றோம்.
அப்ப நம்ம மதத்துல இதெல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்குமே பார்க்கிறமையா, பணம் வந்தா என்ன ஆட்டம் ஆடுறான். அது மாதிரி சில பேர் சில தவறுதல்கள் செஞ்சார்கள்னா மொத்தமா நீங்க சாஸ்திரத்து மேலேயும் மதத்து மேலேயும் குறை சொல்லக்கூடாது. சில காலத்துல சில தவறுதல்கள் இருந்திருக்கும். அந்த வாழ்வியல் முறையில ஏற்பட்டதான திமிரு. பணம் கைக்கு வந்தாலே எவனுக்குமே திமிரு வரும். பதவி பணங்கள்லாம் கைக்கு வந்தா எவன் பதவி பணம் வந்து குணம் மாறாம இருக்கானோ அவன் தான் மனிதன். படிப்பு பதவி பணம் இந்த மூணுமே குணத்தை மாற்றும். படிப்பு வந்தாலும் குணம் மாறும், பதவி வந்தாலும் குணம் மாறும், பணம் வந்தாலும் குணம் மாறும். இந்த மூணும் வந்து எவன் குணம் மாறாம இருக்கானோ அவன் தான் மனிதன். குணம் மாறாம உள்ளவர்களையும் நாம பார்க்கிறோம், நல்லவர்களையும் நாம பார்க்கிறோம். எத்தனையோ பேர்கள் இருக்காரு. அதெல்லாம் வந்து குணம் மாறாம இன்னைக்கு போட்டோக்கு போஸ் கொடுக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? நிஜமா சத்தியமா நடந்துக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? இதெல்லாம் இன்னைக்கு குறிப்பிட்டு நான் இப்ப அரசியல் பேசல, அது மாதிரிலாம் நான் பேசவும் மாட்டேன். சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியறது. மக்கள் ஒன்றும் அசடு கிடையாது, ஆனா பிரச்சாரத்தினால அது புத்தியில ஏற மாட்டேங்கிறது. துஷ்பிரச்சாரத்தினால புத்தியில ஏற மாட்டேங்கிறது. நல்லவர்கள் இன்னைக்கும் இருக்காரு. நம்ம மதத்தை பொறுத்த பரியந்தம் நமது வேதத்திலேயோ நமது சாஸ்திரங்கள்லையோ பக்தியினாலதான் உயர்வு. ராமக்கரச நாயனாரே சொல்றாரே, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து இத்தரணியோடு வாழாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ மாதேவர்க்கே காந்தரல்லல் ஆகில் அங்கமெல்லாம் குழைய அழுதொழு நோயராய் ஆவுரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவரவர் கண்டீர் நான் மடங்கும் கடவுளேனும். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து. குபேரனோட பக்கத்துல இருக்கிறவா இவா ரெண்டு பேர். இன்னைக்கு எந்த வீட்டுல சிவபெருமானை வச்சு பூஜை பண்ணினமோ அந்த படத்தெல்லாம் எடுத்துட்டு குபேரனை வச்சு பூஜை பண்றோம். என்ன தலையில எடுத்து பாருங்க. நடுப்புல பார்த்தா பூஜை ரூம்ல குபேரனை வச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல கழுதியை வச்சு பூஜை சொன்னாலும் பண்ணுவான். பணம் வரும்னா என்ன வேணாலும் பண்ணுவான். சிவபெருமானை வச்சு ராமரை வச்சு கிருஷ்ணரை வச்சு பூஜை பண்ணின தேசம் இது. பணம் வருங்கிறதுக்காக எதை வேணாலும் வணங்க முடியுமா? இப்ப நாமெல்லாம் அரசியல்ல தலைப்படி சல்யூட் சில பேர் அடிக்கிறான் பாருங்க, அது மாதிரி அது குழப்புங்கிறது. எவனா இருந்தாலும் சாக்கடைன்னா சாக்கடை தான். நீ வெள்ளை வெளியேறு வந்ததுனால சாக்கடை நாத்தம் குறைஞ்சு போயிடுமே. அது மாதிரி பணம் கொடுக்கறதுனால ஒருத்தன் உயர்ந்தவன் ஆயிடுவான. பணம் கொடுக்கறதுனால பகவான் சாஸ்திரங்களால எந்த தெய்வத்தை முதலாக சொல்றதோ அந்த தெய்வம் தான் நாம் வழிபட வேண்டிய தெய்வம். அத்யவோச்சதி வக்தா பிரதமோ தெய்வ்யோபிஷக் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம் அப்படிங்கிறது வேதம். எல்லாத்துக்கும் மேல உச்சியில உட்கார்ந்துருக்கான் பகவான் அப்படிங்கிறது. அப்ப அதுதான் வழிபட வேண்டிய பகவான். அந்த குபேரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கொடுத்தாலும் அது மட்டும் இல்லை, இத்தரணியோடு வாழாள தருவரேனும், இந்த பூமியை கொடுத்து ராஜாவா என்ன பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. அவனை நான் தலை வணங்க மாட்டேன். 10 ரூபா கொடுத்தா கூட கும்பிட்டு போடுற பத்தில அதை சொல்றாரு இவர் நாவுக்கரசு நாயனார். அவனுக்கு நான் தலை வணங்க மாட்டேன். என்னத்தினால? மாதேவர்க்கே காந்தரல்லல் ஆகில். அவனுக்கு சிவபெருமான்ட்ட பக்தி இல்லைன்னா அவன் யார்? நாய்க்கு சமானமா? பக்தி இல்லாத மனிதன் மிருகத்துக்கு சமானம். இறை தேடுவது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொதுவான தர்மம். இறைவனையும் தேடுவதுதான் மனிதனுடைய அடையாளம். சோத்துக்கு அலையிறது எல்லாரும் தானே பண்றோம். நாயின் தான் பொழுது விடுதா பண்றது. அதுக்கு கூட கவலை கிடையாது. நமக்கு நாளைய பத்தி கவலை உண்டு, அதுக்கு அந்த கவலை கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்டா படுத்து தூங்குஞ்சம், அப்புறம் பசி எழுந்துக்கிறது தான் அதை பத்தி கவலை. நமக்கு கவலையினாலேயே கையில் இருக்கிறதையும் சாப்பிட மாட்டேங்கும். பசிக்காக அலைஞ்சா மிருகம். எல்லாரும் தான் இருக்கும்.
இறை தேடுவது உலகத்தில் எல்லாருக்கும் பொது. இறைவனை தேடுவதுதான் மனிதனுடைய அடையாளம். அந்த பக்தி இல்லைன்னா மாதேவர்க்கே காந்தல் அல்லராகி அவனை நான் தலை வணங்க மாட்டேன். பின்ன யாருக்கு என் தலை வணங்கும் அப்படின்னா அங்கமெல்லாம் குழைய அழுதொழு நோயராய் ஆ உரித்து தின்னும் புலையரேனும். உடம்பெல்லாம் குஷ்டரோகம், சொற்ற குஷ்டரோகம் வேற, சாதாரண நிறம் மாறுறது வேற. இப்போ நம்ம அதை குஷ்டரோகம்னு சொல்கிறோம், அது இல்லை. அது தோலில் ஏற்படக்கூடியதான மாற்றங்கள். அது தொட்டு வியாதியும் கிடையாது, அது பிராபலமும் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, அந்த உறுப்புகளுடைய அளவு குறைஞ்சுட்டே வரும். இப்படி கையெல்லாம் குறைஞ்சுட்டே வந்து அங்கே ஊந்தண்ணிலாம் சொட்ட ஆரம்பிக்கும். அதில் அந்த மாதிரி ஒரு தொழுநோயின்னு சொல்லுவார்கள். அது அங்கமெல்லாம் குழைய அழுதொழு நோயராய் ஆ உரித்து தின்னும். இந்த தொழுநோயோட அவர்கள் என்ன சாப்பிட்றானவன் அப்படின்னா, ஆனா பசு, பசுமாட்டை சாப்பிட்றான், பசு மாம்சம் சாப்பிட்றான். புலையரேனும் அப்படி உள்ள ஒரு மனிதனாய் இருந்தாலும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில், சிவபெருமானிடத்தில் அவனுக்கு பக்தின்னு சொல்லிட்டா அந்த மாம்சத்தை சாப்பிட்றதே கூட மகாதேவா அப்படின்னு சொன்னா, அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுளேன். இந்த மாம்சம் சாப்பிட்றது என்ன மட்டமா? அதெல்லாம் வேற பிரச்சாரம். இதெல்லாம் அவரவர்களுடைய பிசிக்கலான உடம்புவாக அனுசரித்து நம்ம தர்ம சாஸ்திரமே சொல்றது. அதெல்லாம் ஜீவோ ஜீவசிய ஜீவனம்ங்கிறது. அதில் இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சில நியமங்கள் உண்டே தவிர கண்டதை திங்கக்கூடாது. சைனாக்காரன் மாதிரி மாம்சமே சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லலை. அவரவர்கள் பண்ற தொழிலை பொறுத்த விஷயம் அது. ஆனா ஹிம்சை கூடாதுன்னு இருக்கு, ஜீவ ஹிம்சை கூடாது. இது பெரிய விஷயம். அதுக்குள்ள போனா அதை நான் விளக்குவேன். ரெண்டு விஷயம் சொல்லுவேன். மகாபாரதத்துல தர்மவியாதன் ஒருத்தன், வியாதன்னா வேடன், வேட்டையாடி மாம்சங்களை கொண்டு விற்கிறவன் ஒருத்தன். அவனிடத்துல தர்மம் கேட்கறதுக்காக கௌசிகன் ஒரு பிராமணன் வரான். ஒரு பதிவிரதை சொல்லி அவன் அனுப்புறான். இவ யாரோ ஒரு மகான்னு நினைச்சுன்னு மிதிலையில பார்த்தா ஒரு மாம்ச கடையில உட்காந்துருக்காரு அவன். இந்த பிராமணனுக்கு பயமா போயிடுது. அட்ரஸ் மாறி வந்துட்டோமோன்னு விசாரிச்சா எல்லாரும் சொல்றார்கள், இல்லை அவர் தான் தர்மவியாதர்னு பேரு அப்படின்னு. அவன் அங்கேயே நின்றுட்டான். இது முழுக்க ஒரே மாம்சமா இருக்கு. எல்லா மாம்சமும் காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் வேட்டையாடி எல்லாம் வச்சிருக்கா. அதனால அவன் அங்கேயே நின்றுட்டான். இந்த கால பிராமணன் இருந்தால் கேரி பேக் எடுத்து பக்கத்தில் போயிடுவான், அது வேற விஷயம். அவன் அங்கேயே நின்றுட்டான். அவர் அங்கேருந்து பார்த்துட்டு 2-3 தடவை பார்த்துட்டு இறங்கி கையளப்பிட்டு சாமி இஞ்ச உத்து பார்க்குறீங்களே, என்ன விஷயம்னா, இந்த தர்மவியாதர்னு ஒருத்தர் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். யாருன்னா, நீங்க சொல்றவர் நான் தான். மக்கள்லாம் அப்படி சொல்லுவார்கள். வியாதன்னா வேடன் அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி தர்ம வியாதன் அப்படின்னு. நீங்க அந்த பதிவிரத்தை சொல்லிதானே வந்தீங்கன்னு இவருக்கு அப்படியே பிரமிப்பா படுத்து. ஞான திருஷ்டி. தன்னை யாரு என்ன பேருன்னே அவன் சொல்லல. 500 மைல் தள்ளி வந்திருக்கான் அவன், காடு மலைகள்லாம் தாண்டி. அந்த வேடுவர் கேட்கிறாரு, அந்த பதிவிரத்தை சொல்லிதானே நீங்க வந்தீங்க. இந்த பிராமணனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. பட்டை போட்டையுமா வீபூதியை போட்டுன்னு மூக்க பிடிச்சுன்னு நம்ம மண்ணா போனோம்னா, ஒரு ஞான திருஷ்டி நமக்கு இல்லை, அவனுக்கு இருக்கு. இது எப்படின்னு கேட்டாரு. இந்த ஞானத்தை அடையறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஏன்னா உங்க செயலுக்கும் உங்க ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க பண்றதோ மாம்ச வியாபாரம். அவர் விவரங்கள்லாம் சொன்னார். கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும். மகாபாரதம் வியாச பாரதம் கேட்கணும். பொதுவா மகாபாரதம்னு நமக்கு வில்லிபுத்தூராரும் எழுதியிருக்கார். இன்னும் பல மொழிகள்லையும் இருக்குது. வியாசருடைய பாரதத்தை கேட்டாதான்
அதில் உள்ள தர்மங்கள்லாம் வரும். மற்ற பாரதங்கள்ல கதைகள் மட்டும்தான் வரும். வியாச பாரதத்தில் தான் அதில் தர்மங்கள்லாம் நடுப்பில் வரும். இந்த தத்துவங்கள்லாம் அதெல்லாம் சொன்னா. அப்ப இந்த பிராமணன் கேட்கிறான், இவ்வளோ உயர்ந்த நிலையில உள்ள நீங்க மாம்ச வியாபாரம் பண்ணலாமான்னு கேட்டான். அதுல என்ன தப்புன்னா, என் குல தர்மம் நான் செய்கிறேன், என் குடும்ப தொழில் அது ஹிம்சை இல்லையான்னா எதுல பாவம் இல்லைன்னு கேட்டாரு. நீ முதல்ல விவசாயம் பண்றிய, அதுல பாவம் இல்லையான்னு கேட்டார். 10 மூட்டை நெல்லை நீ வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு எத்தனை உயிரை கொண்டுட்டு கொண்டு வர. தண்ணி பாய்ச்சறதுலேருந்து ஆரம்பிச்சா விவசாயம் பார்த்தவாளுக்கு தெரியும். தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்ச உடனேவே வெடிப்புலேருந்து எல்லா பூச்சியும் கிளம்பும். வயல் வெடிப்புலேருந்து அந்த பூச்சியை திங்கிறதுக்கெல்லாம் பறவைகள்லாம் வந்துடும். நீ தண்ணி பாய்ச்சறதுனால தானே அது வெளியில வருது. அப்ப அத்தனை நீ தானே கொள்ற. அப்புறம் உயர்த்த எத்தனை நண்டு எத்தனை நத்தை. ஒரு காலத்துல இன்னைக்கு பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்கிறோம். இதுல எத்தனை சாகடிக்கிறோம் நாம. ஒரு 10 மூட்டை நெல்லை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு எத்தனை கோடி உயிரை கொண்டுட்டு நீ கொண்டு வர. இது பாவம் இல்லையா? ரெண்டாவது, இத்தனை வியாபாரம் என் குலத்தொழில் நான் செய்கிறேன், அது தவறே கிடையாது. அவரவர்களுக்கு எது சொதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. பகவத்கீதையில் பகவான் சொல்றான், உனக்கு எது தர்மமோ உன் குடும்ப தொழில் எதுவோ அதுதான் உயரும். அது மட்டம்ங்கிறதே கிடையாது. அதுல நம்ம தேசம் அப்படிதான் இருந்தது. மற்றவன் சொல்லி நம்மளை மட்டமா நாம நினைக்கிறோம். இதுதான் இந்த ப்ராப்ளமே. நான் கதை சொல்றேன், 2 மணி நேரம் கதை சொல்றேன். இந்த கதை சொல்றது எனக்கு சிரமமா கஷ்டமா உடம்புக்கு இருக்குன்னு நீங்க சொல்லணுமா நான் சொல்லணுமா? எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்கிறது, எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? நான் தான் சொல்லணும். எனக்கு கஷ்டம்னா நான் தான் சொல்லணும். இந்த நம்ம நாட்டில் இப்ப நடக்கிறது அது இல்லை. அவனுக்கு கஷ்டம்னு நூத்தன் சொல்றான். ஐயோ அவன் சேத்துல நிற்கிறானே, ஐயோ அவன் கார் நடந்து போறானே, ஐயோ இவன் இதை பண்றானே, ஐயோ அவன் நெருப்புல நிற்கிறானே. ஏன் நான் என் குழப்பு நான் பார்க்கிறேன்டா, நீ ஏன்டா அதை தப்புன்னு சொல்ற? நீ அது நடுப்புல நம்ம ஒரு கவர்னர் இதுல ஆதனூர்ல எல்லாருக்கும் பூணல் போட்டு வச்சாருன்னு ஒரு சம்பவம். அதுக்கு ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருந்தான். உழைப்பாளிகளுக்கெல்லாம் பூணல் போட்டு அவமானப்படுத்தி விட்டாருன்னு. அவங்க கவனிச்சு கேட்கணும் வார்த்தைகளை, அதுலதான் சுத்த விடுறதே இருக்கு. உழைப்பாளிகளுக்கு பூணல் போட்டு அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னா அப்ப பூணல் போட்டவெல்லாம் உழைப்பாளி இல்லையா? இந்த கேள்வியே அதுதான். ஆசாரி போட்டுக்கிறார், பொற்கொள்ளர் போட்டுக்கிறார், செட்டியார் போட்டுக்கிறார், எங்களை மாதிரி உள்ள போட்டுக்கிறோம், சமையல் பண்றவங்க போட்டுக்கிறோம். அப்ப நாங்கெல்லாம் உழைக்கலையா? இந்த மாதிரி சுத்த விடுற மாதிரி பேசுறது. நான் கஷ்டம்னா நான் தான்டா சொல்லணும். என் தொழில் உயர்வா மட்டமானு நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. இது மாதிரியே பிரச்சாரம் பண்ணி எல்லாருமே தன்னையும் தன் தொழிலையும் மட்டமா நினைச்சுக்கிற மாதிரி கொண்டு விட்டுட்டோம். நம்ம தேசத்துல நம்ம உயர்வா நாம் நினைச்சுக்கிற மாதிரி நம் சாஸ்திரங்கள் சொல்றது. எந்த தொழில் மட்டம் எல்லாம் உயரும். இன்னைக்கு எந்த தொழில் தேவையில்லாம இருக்கு மனிதனுக்கு, எந்த தொழிலை யார் செய்யல. அதுல ஒரு வரமுறை இருந்தது, ஒரு தீக்ஷ்ணம் இருந்தது, ஒரு அறிவு பரம்பரையா வந்தது. அதை கெடுத்துட்டோம் நாம். அதுதான் விஷயம். ஒரு வைத்தியர் வீட்டுக்கு ஒருத்தனை தூக்கின்னு 10 பேர் வந்தா. என்னன்னு கேட்டா, அவன் கண்ணு முழுக்க சுண்ணாம்பு ஜலம் பட்டு எரியறது. எங்கேயோ வீட்டுக்கு பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிக்க கலக்கி வச்சிருக்கிறத வெறும் ஜலம்னு எடுத்துட்டு தெளிஞ்ச ஜலத்தை எடுத்து அவன் கண்ணில் ஊற்றி விட்டான். கண்ணு முழுக்க அப்படியே செவந்து போய் எரியறது, கதறான். அந்த ஊர்ல வைத்தியர், அவர் நாட்டு வைத்தியர். நம்ம தேசம் எப்படி இருந்ததுங்கிறது சொல்ல வர. அவர் இல்லை ஊர்ல. இவனும் அழறான். அவருக்கு ஒரு 10 வயசு பையன். என்ன நடந்ததுன்னு கேட்டான். சுண்ணாம்பு ஜலத்தை கையில் விட்டுனுட்டாருனா. 1 நிமிஷம் இருங்கன்னா உள்ள போனா பச்சை பாக்க எடுத்தான், கொட்டை பாக்க நன்னா 10 பாக்க போட்டு நெசுக்கினான். நிறைய ஜலத்தை ஊத்தினான், திருப்பி நன்னா நெசுக்கினான். அந்த ஜலத்தை எடுத்துட்டு கண்ணில் விட்டான். சுத்தமா சரியா போயிடுது. வைத்தியர் அதுக்குள்ள வந்துட்டார்.
வந்த உடனே நடந்ததெல்லாம் கேட்டார். இது வைத்திய சாஸ்திரத்திலேயே இல்லை. பச்சை கொட்டை பாக்க அரைச்சு அந்த ஜலத்தை எடுத்து கண்ணில் விட்டா சுண்ணாம்பு தன்மை போகுங்கிறது அதில் இல்லை. உடனே அவர் கேட்டார், இதை நான் உனக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கலையேப்பா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். நீ எங்கே படிச்சேன்னா அவன் சொன்னான், 4 நாள் முன்னாடி நீங்கள் வெத்தலை போட்டுக்கும் போது சுண்ணாம்பு ஜாஸ்தியாக படுத்து இன்னும் 2 பாக்கு கொண்டான்னு சொன்னேன். சுண்ணாம்பு ஜாஸ்தியாக படுத்து இன்னும் 2 பாக்கு கொண்டான். அப்போ சுண்ணாம்புக்கு சமப்படுத்துறது எது? இந்த அறிவு நீ படிச்சா வருமா? இன்னைக்கு எம்காம் பிகாம் எம்பிஏ என்னவோ படிப்பு சொல்றான், ஒரு ஃபார்ம் உள்ள பண்ண தெரியல. அதுதான் பிரச்சனையே. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சுயமா புத்தி வேலை செய்யற மாதிரியே கிடையாது இந்த எஜுகேஷன் சிஸ்டம். நாங்க அதை தானே படிப்பு வேண்டாம்னு நான் சொல்லல, இந்த பிச்சைக்கார பைய படிப்பு தான் வேண்டாம்ங்கிறோம். உங்களை பிச்சைக்காரனா பண்றது அது. தன்னம்பிக்கையோட சுயசார்பின்மையை தடுக்கிறது அது. நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும். வாழ்க்கையை நாளைய பத்தி நாம் கவலைப்படக்கூடாது, நம்மளை பயமுறுத்தக்கூடாது. நம்ம படிப்பு நமக்கு, நம்மளுடைய உழைப்பு நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். வாழ்வேன் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் எடுத்துக்கோங்களேன். எங்க வைதிகாலாம் நாளைய பத்தி நாங்கள் கவலைப்பட்டிருக்கோமா? கொரோனா வந்தது, கவலைப்படுறோமா? நாளைக்கு ஃபோன் பண்ணி வைதீகம் ஏதாவது பூஜை வச்சுன்னு சொன்னாதான், சொல்லலைன்னா அதை பற்றி கவலை எல்லாம் கிடையாது. ஜம்னு சாப்பிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கோம். ஒரு தேவையில்லாத பயத்தை கொடுக்கக்கூடாது, அடிமையாக்க கூடாது. நம்மளை சுயமா சிந்திக்க வைக்கணும். அப்படி இருந்த தேசம்தான். நான் கஷ்டப்படுறேன்னு நான் சொல்லக்கூடாது. என்னையும் என் தர்மத்தையும் நான் உயர்வா நினைக்கணும். அது மாதிரி அழுத்தொழு நோயராய் ஆவுரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில். அவன் சிவபக்தனா இருந்தா அவன் தான் உயர்வுன்னா. இல்ல சார், இது நாவுக்கரசு நாயனார் சொல்லியிருக்கார், இதை ஒரு பார்ப்பான் சொல்லுவனா? நாவுக்கரசு நாயனார் பிராமணர் கிடையாது. ஒரு பிராமணன் இதை சொல்லுவானா? சொல்றேன், அதுதான் சொல்ல வந்தேன். ஹரதத்த சிவாச்சாரியார்னு கம்சபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சனூர், இன்னைக்கு கஞ்சனூர்னு சொல்றோம் நவகிரக ஸ்தலத்தில் சுக்கிரக்ஷேத்திரம். அந்த ஊர்ல பிறந்தவர். வைணவ குலத்துல பிறந்து சிவன் உயர்வுன்னு 10 ஸ்லோகம் எழுதியிருக்கார். சிவோத்கர்ஷம். காயத்ரி வல்லபத்வாத் தசரத தனயஸ்தாபிதா ஆராதிதத்வாத் சௌரேஹே கைலாச யாத்ரா விரதமுதிததயா அபீஷ்ட சந்தான தானாத் நேத்ரேன ஸ்வேன சாகம் தசசத கமலைஹி விஷ்ணுனா ஆராதிதத்வாத் தஸ்மை சக்ர பிரதானாத் அபிஜ பசுபதிஹி சர்வதேவ பிரகிருஷ்டஹ அப்படின்னு சிவோத்கர்ஷம்னு பேர். ஒரு அதை விட்டுருவோம். அவர் பிறந்த ஊர்ல காவேரி விசேஷம். இந்த காவேரியில குளிக்கிறமோனோ, எந்த இடத்துல நதி வடக்க நோக்கி போறதோ அந்த இடத்துல குளிச்சா ரொம்ப விசேஷம். அதனாலதான் காசிக்கு விசேஷமே கங்கையில. காசி இத்தனை ஊர் இருந்தாலும் காசியில போய் குளிச்சா கங்கையில ஏன் விசேஷம்னா அங்க கங்கை உத்தரவாகினி. அது மாதிரி காவிரி உத்தரவாகினியா இருக்கிற இடம் இந்த கம்சபுரம்ங்கிறது. அசீதி கிருச்ர பலன் ஒரு ஸ்நானம் பண்ணினா, ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினா அத்தனை 80 கோதானம் 80 கிருச்ராச்சரணம் பண்ணின பலன். அந்த ஊர்ல அவர் இருக்கிறதே ஒரு நாளைக்கு கோடை காலத்துல காவேரியில எல்லாம் தண்ணி ஓரமா இருக்கும், அல்லது ஊத்து போட்டு குளிப்பார்கள். ஊத்து போட்டா தண்ணி இருக்கும். இப்ப ஊத்துக்கு மணல் இருந்தா தானே ஊத்து. பாவிகள் அதை உள்பட சொல்லிட்டோம். மணலே கிடையாது. இதெல்லாம் மணல் இருக்கும், ஃபுல்லா ஜலம் இருக்கும். நம்ம வீட்டு கிணத்துல பார்த்தா தண்ணி குறையாம இருக்கும். இவர் குளிக்க வரார் மத்தியான வேலை, மாத்தியானிக ஸ்நானத்தில். அப்போ ஒரு ஹரிஜன தம்பதிகள் 80 வயசு இருக்கும், அவர் மனைவிக்கு 75 வயசு இருக்கும். 2 பேரும் அந்த வழியா வெயில்ல நடந்து வந்தவர்கள் ஒரு மலத்தடியில இளப்பாறினார்கள்.
மனைவியை கூப்பிட்டு கணவன் சொல்றான், ரொம்ப மயக்கமா இருக்கு, தாகம் தாங்கல்ல, எனக்கு தண்ணி கொண்டா அப்படின்னா. உடனே அவள் என்ன பண்ணினால், நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செருப்பு இருக்க, அந்த செருப்பை போட்டுன்னு கிளம்பினான். செருப்பு போட்டுக்காத புள்ள அப்படின்னாலும். ஏன்னு கேட்டாலும் ஆத்து மணல் நடக்கணும், செருப்பு போட்டுக்காம எப்படி நடந்துக்க முடியும்? சூடா இருக்குமே, மத்தியானம் 12 மணி ஆச்சு. இந்த ஊர் உத்தரவாகினியா காவேரி போற ஊரு. இங்க மண்ணெல்லாம் சிவலிங்கம்னு அப்பர் சுவாமிகள்லேருந்து எல்லாரும் பாடியிருக்காங்க. கம்சபுரம்ங்கிறது கற்பகத்தை கண்ணார கண்டேவே அப்படின்னு தேவாரத்தில் வரும். கற்பகாம்பாள்னு வேறுங்க அம்பாளுக்கு. இங்க காவேரியில கால் படக்கூடாது, கால்னா செருப்பு படக்கூடாது, அது பாவம் அப்படின்னு உடனே குளிக்க வந்த இந்த ஹரதத்த சிவாச்சாரியார் ஓடி அந்த செருப்பு 2ஐயும் தூக்கி தலையில வச்சிருந்தார். சில பேர்கள் கர்மாவை செஞ்சு கரையேறலாம்னு சொல்றாரு. கர்மாவை செஞ்சா, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மாவை செஞ்சா கரையேறலாம்னு சொல்றாரு. சில பேர்கள் கர்மாலாம் கிடையாது, ஞானம்தான் மோட்சப்பிரதமானது அப்படிங்கிறார்கள். கர்மாவலம்பின கேச்சித் கேச்சித் ஞானாவலம்பினா. சில பேர் கர்மாவை பிடிச்சின்னு கரையேறலாம்ங்கிறார்கள், சில பேர் சாஸ்திர ரீதியாக சொல்றார்கள் ஞானத்தினால கரையேறலாம்ங்கிறார்கள். எனக்கு கர்மாவும் வேண்டாம், ஞானமும் வேண்டாம். வயந்து சிவபக்தானாம் பாதரட்சாவலம்பினான்னா, இது மாதிரி சிவபக்தர்களுடைய செருப்பு போரும் நான் கரையேறதுக்குங்கிறாங்க. இந்த செருப்பை 2ஐயும் தூக்கி தலையில வச்சுட்டு இது போரும் நான் கரையேறதுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னார், அந்த பக்தி தான் உயர்வு அப்படின்னு. தில்லை 3000 அப்படிங்கிற அடியார்கள் சிவபெருமானோட வந்தவர்கள், இந்த ஊர் மனிதர்கள் கிடையாது. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் உள்பட இந்த தர்மம் அவர்களுக்கு பொருந்தாது, சட்டங்கள் பொருந்தாதுன்னு சொன்னது பத்தில. ஏன்னா அது தனி பிரிவது. இன்னைக்கும் அதுல லால இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கக்கூடியதான ஒரு சமூகம்னா அதை காக்கணும்னு இருக்கு சட்டத்துல. எந்த சட்டம் எல்லாரும் சமம்னு சொல்றதோ அதே சட்டம் வாழ்வியல் முறையை பத்தி சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், லைஃப் ஸ்டைல். அதை அழிக்க கூடாதுங்கிறது. அதை தப்புன்னு நீ சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. என் வாழ்வியல் முறையை தப்புன்னு சொல்றதுக்கு நீ யாரா? உனக்கு இஷ்டம் இருந்தா நீ ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா நீ போயிட்டே இரு. என்ன தப்புன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இதுல என்ன விஷயம்னா, ஊரை முழுக்க தப்பு தப்புன்னு மேடை போட்டு பேசிட்டு உள்ள போய் அவன் அதை ஃபாலோ பண்றான். அதுதான் அயோக்கியத்தனமே இல்லை. அதுக்கெல்லாம் நிறைய கதை சொல்லுவேன். நாகர்கோவில்ல ஒரு டாக்டர், அவர் என்கிட்ட சொன்னார், எங்க தாத்தா அந்த ஊர்ல இருக்கிறதே தெய்வம் இல்லைன்னு சொன்னேன். பெரியவர் ஒருத்தர் வந்தார் சாமி இந்த ஊருக்கு, நாங்கள்லாம் ஒரே ஜாதி, எங்க வீட்டில் தான் தங்கினார் அவர். காத்தால ஒரு ரூம்ல இருக்கிறதே அங்க எங்க தாத்தா போகக்கூடாதுன்னுட்டார். அவர் இருக்கிற ரூமுக்கு நான் விடாம, நான் எனக்கு 10 வயசு இருக்கும், நான் உள்ள போனேன். உள்ள போனா ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அது மேல புள்ளியார வச்சுன்னு அவர் பூஜை பண்ணிருந்ததை நான் பார்த்தேன் சாமின்னார். மதுரையில் அந்த டாக்டர் இன்னைக்கு இருக்கார். நான் பேரை சொன்னா பிரச்சனையா படும். இன்னைக்கு இருக்கார் அவர். அந்த அவர் பூஜை பண்ணினத்தை நேர பார்த்த டாக்டர் இன்னைக்கு இருக்கா. நான் பார்த்தேன் சாமி. எல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை, ஊரை ஏமாத்துற வேலை. அதனால நம்ம அவன் சொல்ல பெரிய விவகாரங்கள் ஜாஸ்தியாக தானே போயிருக்கு. அதெல்லாம் குழப்புக்காக உள்ளது. ஒருத்தன் ஒரு வேஷம் போடுறான் குழப்புக்கு. குதிரை நிமித்தம் பகுகுத்த வேஷம், அவன் அந்த வேஷத்தை போடுறான். ஒன்று வச்சுக்கோங்க, உன்னை இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அறிவு வேணும், இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவே வேண்டாம். இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவு, உன்னை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு தானே அறிவு வேணும். இங்க தில்லை 3000 சொல்லக்கூடிய அந்த தீட்சிதர்கள் தினம் சிவனை தரிசனம் பண்றவர்கள். நடராஜா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட தரிசனம் பண்ணாம இருக்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நடராஜாவை பார்க்கணும். அதனாலதான்
அடியார்களை பற்றி சொல்லும் போது திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் நான் எப்படி உன்னை பாடினாலும் பாடுவேன், அடியார்களுடைய பெருமையை நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திகைக்கும் போது பகவான் அடி எடுத்து கொடுக்கிறான். தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியே. அப்புறம்தான் இவர் திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன்னு அடுத்த வரி தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினது. திருத்தொண்டர் துகை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின அந்த பதிகத்துக்கு முதல் அடி எடுத்து கொடுத்தவன் யார் அப்படின்னால் தியாகேச பெருமான். தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியே அப்படின்னு. அப்பேற்பட்ட அடியார்கள் நந்தனாரை பார்த்து சொல்றாங்க ஐயரே அப்படின்னா. நந்தனாரை பார்த்து ஐயரே அப்படின்னா. நந்தனார் நான் ஐயர் இல்லை, நான் ஹரிஜன்னார், நீங்கள் உள்ள வரணும்னு சொன்னார். சிவங்கோவில்ல வந்து தரிசனம், நடராஜாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பூர்ண கும்பம் கொடுத்து கூப்பிடுறார்கள். அவர் சொல்றார் நான் வரலாமான்னு கேட்டார். வருக வருகலாமோ ஐயா, வருகலாமோ ஐயா, நானங்கே வருகலாமோ ஐயா, உந்தன் அருகில் நின்று கொண்டாடவும் பாட, கொண்டாடவும் பாடவும் வருகலாமோ ஐயா. பூமியில் புலையனாய் பிறந்தேனே, பூமியில் புலையனாய் பிறந்தேனே, நான் பூமியில் புலையனாய் பிறந்தேனே, ஒரு புண்ணியம் செய்யாமல் இருந்தேனே, பூமியில் புலையனாய் பிறந்தேனே, ஒரு புண்ணியம் செய்யாமல் இருந்தேனே, சுவாமி உன் சந்நிதி வந்தேனே, சுவாமி உன் சந்நிதி வந்தேனே, பவ சகரங்களையும் நான் கடந்தேனே, சுவாமி உன் சந்நிதி வந்தேனே, பவ சகரங்களையும் நான் கடந்தேனே, கரை கடந்தேன் திருவடி அடைந்தேன், கரை கடந்தேன் சரணம் அடைந்தேன், தில்லை வரதா, கரை கடந்தேன் சரணம் அடைந்தேன், தில்லை வரதா, எந்தன் பரிதாபமும் பாபமும் தீரவே நானங்கே, எந்த
எந்தன் பரிதாபமும் பாபமும் தீரவே நானங்கே நான் வருகலாமோ அங்கே வருகலாமோ ஐயா ஐயா ஐயா. அபூர்வமான ஒரு கீர்த்தனை. நான் வரலாமான்னு கேட்கிறார். யார்? நந்தனார். அவருடைய பெயர் திருநாளை போவார்னு பெயர். பெரிய புராணத்தில் அவருடைய பெயர் திருநாளை போவார் அப்படின்னு. இதெல்லாம் சினிமாலெல்லாம் வந்திருக்கும். சினிமாவில் வந்ததுக்கும் நந்தனார் ஒரிஜினல் நந்தனார் சரித்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நந்தனார் சரித்திரம் பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொன்னதில் எடுத்து பார்த்தோம்னா 2-3 நந்தனார் வந்திருக்கு. எந்த நந்தனாரோடையும் அது பொருந்தாது. இவர்கள் பின்னாடி ஸ்கிரிப்ட் கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒருத்தர். அவர் நந்த சரித்திரம்னு நாடகம் எழுதியிருக்கார். அந்த காலத்தில் ஹரிகதையிலெல்லாம் பிரசித்தியாக பாடுவார்கள். ஊரில் கமலாமூர்த்தின்னு ஒரு மாமி இருக்கும், பிரசித்தியாக பாடுவார். எம்பார் விஜயராகவாச்சாரியார் முதலியவர்கள்லாம். அதில் அவர் சொன்னது ஒரு பிராமணன்ட்ட வேலை செஞ்சார், ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணுறார். இன்றைக்குமே ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறது தானே சினிமா. அது மாதிரி அவர் கிரியேட் பண்ணினார். மொன்னையா மொக்கையா இல்லை, அதுக்கு ஒரு தாத்பரியத்தோட. ஒரிஜினல் நந்தனார் சரித்திரத்தில் பிராமணன்ட்ட வேலை செஞ்சார்னே கிடையாது. அவர் ஒரு கிராமத்துக்கு தலைவர். அவரோட ஆதனூர்ங்கிற கிராமத்துக்கு அவர் தலைவர். இவர் பிறந்தத்திலேருந்தே பகவான்கிட்ட ஒரு பக்தி, பிறந்துணர்வு தொடங்கிய பின் அப்படிங்கிறார். இதெல்லாம் ரொம்ப அரிது. பிரகலாதன் சொல்லுவார், கௌமார ஆச்சரியன் பிராஜ்ஞகான். பக்தி ஒரு மனிதனுக்கு எப்போ வரணும்னா குழந்தையா இருக்கே வரும். இப்ப இந்த ரோஜா பூ இருக்கு, சாமந்தி பூ, மல்லிகை பூ, முல்லைப்பூ, சந்தன முல்லை, இதெல்லாம் செடி வச்சா வாசனையா இருக்கணும் இருக்க. செடியை தண்ணி ஊற்றி வளர்த்து அது வளர்ந்து அதில் பூ என்னைக்கு பூக்கிறதோ அன்னைக்கு தான் வாசனை வரும். அது பரியந்தம் அது என்ன செடின்னே நமக்கு தெரியாது. அது மாதிரி சில மனிதர்கள் வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து திடீர்னு அவர்களுடைய அருளை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள்லாம் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள். இவர்கள் அவதார புருஷர்கள் கிடையாது. அவதார புருஷர்கள் யாரு அப்படின்னு சொன்னால், பிறந்தத்திலேருந்தே வாசனையா இருக்கும். துளசி போல, மரு போல. மரு துளசிலாம் ஃபர்ஸ்ட் 2 இதழ் விட்ட உடனேவே கம்முன்னு இருக்கும் வாசனை. அது என்ன பூத்த பிறந்தான் வாசனை வரதா? அது மாதிரி பிறந்தத்திலேருந்தே பகவான்கிட்ட பக்தி இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு வாழ்க்கையில தடுமாற்றத்தை அடைஞ்சு அப்புறம் இறையருளால் ஆட்கொள்ளப்பட்டு பக்தி 5 வகையா சொல்லும் போது சிவானந்த லகரியில ஆச்சாரியாலே சொல்றார். அங்கோசம் நிஜ பீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நெய்ஜ வியுகம் லதாட்சி துருகம் சிந்து சரித் வல்லபம் பிராப்னோதிக யதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்தி ரூபேத்திய திஷ்டதி சதா சா பக்தி ரித்யுச்யதே அப்படிங்கிறார். அதுல முதல்ல சொல்லும்போது அங்கோலம்ங்கிறார். அங்கோலம்னு ஒரு மரம், அதில் இருக்கக்கூடிய விதை இருக்கு பாருங்க, பழம் பழுத்து விதை கீழே விழுந்து செதறின உடனே தாய் மரத்தோட போய் ஒட்டின்னு. அது மாதிரி பிறந்த உடனே பகவான்கிட்ட மனசு போயிடணும், உலகத்தில் செல்லக்கூடாது. ஏன் சார்? ராமேஸ்வரம் சார் சொல்லுவார், காவேரியிலேருந்து ஒரு வாய்க்கா வெட்டி, அந்த வாய்க்காலேருந்து ஒரு கண்ணி வெட்டி இந்த ஊரில் சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும். இதே நான் மெட்ராஸில் சொன்னால் வாய்க்கால்னாலும் உனக்கு என்னென்னு தெரியாது, கண்ணினாலும் என்னென்னு தெரியாது, காவேரினாலும் என்னென்னு தெரியாது. முதல்ல நெல்லே செடியா கொடியா மரமானு அவனுக்கு தெரியாது, சாப்பிட்ற அரிசியே எதில் வருதுன்னு தெரியாது. பெரும்பாலான குழந்தைகளுக்கு அன்னைக்காவது ஒரு விதமாக இருந்தது, இன்னைக்கு எல்லாம் அமேசான் மாமா கொண்டு கொடுக்குறாரு வாழ்க்கை.
குழந்தைகளை கேட்டு பாருங்க, அமேசான் மாமா கொடுப்பாருங்க. அப்படி போகிறது நாலெட்ஜ். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னே நமக்கு தெரியல. அப்படி இல்லைப்பா, நம்ம பணம் கொடுத்தா தான் கொடுப்பார், பணம் கொடுக்குறதுக்கு நாம் உழைக்கணும் அப்படி இல்லாமே தெரியல. அமேசான் மாமா கொண்டு கொடுப்பார். இதுவாது தேவையில்ல. சாப்பாட்டுக்கு சுகி மாமா இருக்கார். ஏதாவது வேணும்னா அமேசான் மாமா இருக்கார், சாப்பாடு வேணும்னா சுகி மாமா இருக்கார். அப்படி போயிடுத்து வாழ்க்கை, நாசமாக போச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டுங்கிற மாதிரி 1.5 வருஷம் கொரோனா வந்து எல்லாரையும் பொங்க வச்சது பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலேயும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சமைச்சிட ஒரு தீர்த்தை கூட வெளியில் சாப்பிட முடியாது. வீட்டில் உட்காந்து சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு விட்டு எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது. எப்படி காலத்தில் மழை பெஞ்சது, ஒரு தும்மல் கிடையாது, ஒரு இருமல் கிடையாது. இப்போ ஏன் வரதுனால் அதை எப்படி விட்டுவிட்டோம் ஃப்ரீயாக. அது மாதிரி இல்லாதனால அந்த ஒரு இவன் தீண்டாமை தவறுங்கிறான். புதுசாக ஒரு வார்த்தை, எதையுமே புதுசாக சொன்னால் ஜனங்களுக்கு புரியும். சமூக இடைவெளியா, அது என்ன போடலங்க, அதைத்தானே நாங்கள் சொல்கிறோம் ஆச்சாரம்னு. அது என்ன சமூக இடைவெளி ஏண்டா, அதைத்தானடா நாங்கள் ஆச்சாரம்னு சொல்கிறோம். தேவையில்லாமல் ஒருத்தரை தொட்டுக்கக்கூடாது, வியாதி இல்லாமல் பரவுன்னு தானே நாங்கள் சொல்கிறோம். இது பிராமணன் அப்ராமணன்னே கிடையாது, யாரையுமே யார் தொடக்கூடாது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. வீட்டில் எங்கள் தாத்தா குளிச்சுட்டு வந்து ஜலம் கொண்டு வச்சிருந்தா அதை பாட்டி தொட்டா கொண்டுட்டு வரவர். ஒருத்தரோட ஒருத்தர் தொடக்கூடாது. இதைத்தானே ஆச்சாரம்னு சொல்றது. அந்த கண்ணி வெட்டி கொண்டு வரணும். ஒருத்தன் வெட்ட ஆரம்பிச்சான், நடுப்புல எங்கேயும் அதுக்கு ஓட்டை இல்லாம எலிவலை இல்லாம அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாம இருந்தா கரெக்டா நேர வயலுக்கு வந்துடும். நடுப்புல எங்கேயாவது அது தண்ணி கசிஞ்சு வெளியில போச்சுன்னா அப்புறம் வயலுக்கு தண்ணி வருமோ? வராது. அதுபோல நம்மளுடைய மனசானது, நம்மளுடைய அன்பானது பிறந்து நம்மகிட்ட நாம் அன்பு வச்சு, நம்ம தாய் தந்தையர்கிட்ட வச்சு, நம்ம கூட பிறந்தவர்கள்ட்ட வச்சு, கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம மனைவியிட்ட வச்சு, நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைகிட்ட வச்சு, அந்த குழந்தைகள் வளர்ந்து கல்யாணம் ஆச்சுன்னா அவன் கொண்டாட்டிகிட்ட அன்பு வச்சு, அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைகள்கிட்ட அன்பு வச்சு, இத்தனையும் வச்சு பிச்சு பிச்சு கொடுத்துட்டு கடைசியில் சஷ்டி பூர்த்திக்கு மேலே நான் ஆன்மீகத்தில் ஈடுபட போகிறேங்களாம். என்ன வரும்? ஒன்றும் இருக்காது. மிச்சம் என்ன இருக்கும்னா வறண்ட வாக்கியா தான் இருக்கும். மனசு முழுக்க ஊர் முழுக்க பிச்சு கொடுத்தாச்சு. நீ பகவான்கிட்ட வரதே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. முதல்ல ஃபோர்ஸாக வரத்தேவே பகவான்கிட்ட கொடுத்துட வேண்டாமா மனசை? பிறந்துணர்வு தொடங்கிய பின் அப்படிங்கிறார் சேக்கிழார். பிறந்தத்திலேருந்தே பகவான்கிட்ட மனசு சொல்ல 4 அமையறது ரொம்ப புண்ணியம். சின்ன வயசுல பக்தி, சின்ன வயசுல புகழ், மனசுள்ள மனைவி, வயசான பிறகு வைராக்கியம். இந்த 4ம் கிடைச்சா ஒருத்தன் பெரிய பாக்கியசாலி தான். சின்ன வயசுல பக்தி இருக்கணும், சின்ன வயசுல புகழ் வரணும். எனக்கு வர புகழை வச்சுன்னு நான் பிரயோஜனப்படணும். 88 வயசுல பத்மஸ்ரீ பட்டம் வரும், கூடையில் அல்ற மாதிரி இருப்பார். கூடையில் அள்ளின்னு போய் தான் அவரை மேடையில் உட்காந்துச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி. இதுவாது தேவையில்லை. இன்னும் சில பேருக்கு செத்தப்புறம் வரும். என்ன பிரயோஜனம்? அவன் இருக்கிறத என்னாயா வரணும்? அதெல்லாம் அப்பதானே அவனுக்கு பிரயோஜனம். அது 3வது மனசுள்ள மனைவி. அது இயலற்றம். மனசுள்ள மனைவி அமையலைன்னா வாழ்க்கையே நரகம். வயசான பிறகு வைராக்கியம். இந்த 4ம் இறை அருளால தான் வரணும். சின்ன வயசுல பக்தி. அதனால என்ன பண்ணுவர்? இந்த விவசாயத்துல கவனிச்சோம்னா தொடர்ந்து வேலை இருக்காது. நாத்தங்கால சரி பண்ணினா அப்புறம் கொஞ்ச நாள் டைம் இருக்கும். அப்புறம் வயலுக்கு ஜலம் விட்டு உழையிட பிறந்து நடுப்பில் ஒரு கேப் இருக்கும். வயல் உழுது நடவு ஆயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நாள் 10 நாள் 15 நாள் வேலை இருக்காது. அப்புறம் களை எடுக்கிற வேலை இருக்கு. இப்படி தான் விட்டு விட்டு இருக்கும். இவருக்கு நிறைய நிலம் அந்த கிராமத்தில்.
இவர் அந்த ஹரிஜன மக்களெல்லாம் தலைவனா இருக்கிறவன். நான் ஒரிஜினல் பெரிய புராணத்தை சொல்லிட்டு போறேன், அப்பதான் அந்த கதை என்னன்னு தெரியும். தலைவனா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நல்வழிப்படுத்தணும். பெரும்பாலான மக்கள் சொல்றத மக்கள் வழி நடப்பவன் தலைவன் இல்ல. தலைவன் மக்களை தன் வழி நடத்த வைக்கணும். தர்மத்தின் வழி. தன் வழின்னா அயோக்கியத்தனம் பண்றதுக்கு இல்லை, அதுக்கு நிறைய பேர் இருக்கான். அப்படி அவன் மாதிரியே தயார் பண்ணான் ஊருக்கு ஒத்தனை. அது மாதிரி உள்ளவனை சொல்லலைன்னா நல்லவர்களை தயார்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும். இவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவர். மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இருக்கு. மனிதனா பிறக்க முடியுமா நாம் நினைச்சதுக்காக? துர்லபம் திரையவே வைத்தது தெய்வானுகிரக ஹேத்து. விவேக சூடாமணியில ஆதிசங்கரன் சொல்றார், 3 நம் கையில கிடையாது, தெய்வம் கிருப பண்ணாதான். அது என்ன? மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா. மனிதனாக பிறப்பது. நீ நினைச்சதுக்காக மனிதனா பிறந்துட முடியாது. இது அந்த வார்த்தையா சொன்னா புரியாது. ஒரு ரவா, மைதா, அரிசி, நொய் இதை வாங்கி ஒரு டைட்டு டப்பால வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. வெளியில வச்சுட்டு ஒரு 4 மாசம் கழிச்சு திறந்து பார்த்தா அதுல என்ன இருக்கும்? புழுவும் பூச்சியுமா இருக்கும். இப்ப நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நன்னா டைட்டா மூடின அந்த டப்பால இத்தனை புழுவையும் பூச்சியும் யார் கொண்டு விட்டாங்க? எப்படி வந்தது? இப்படி வந்தது. அப்ப நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த பிரபஞ்சம் முழுக்க உயிர்களால நிறைஞ்சது. எல்லா இடத்துலையும் இருக்கு உயிர்கள். அதுக்கு உடம்பு கிடைக்கல. எல்லா காத்திரெல்லாம் உயிர் பறக்கிறது, அதுக்கு உடம்பு கிடைக்கல. உடம்பு கிடைக்கிறதே ரேர். அதுக்கு இந்த உடம்பு கிடைச்சதுலையும் மனித உடம்பு கிடைக்கணும். மனிதன் உடம்புலேருந்து உடம்பு அடையறதுக்காக வெளியில வரக்கூடிய உயிரணுக்கள் 3 கோடி. அதுல ஒரே ஒண்ணுக்கு உடம்பு கிடைச்சா பெரிய விஷயம், மற்றதெல்லாம் ஃபெயிலியர். மனித உடம்புலேருந்து தயாராகக்கூடிய அந்த மனித சரீரத்தை அடையிற தகுதி பரியந்தம் வந்துட்டே எண்டுல ஃபெயிலாராது. அப்படின்னா இன்னும் எத்தனை ஜென்மா இருக்கு? புல்லாய் ஊடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லானின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்த எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன். மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்றார், புல்லாய் ஊடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். குளிக்க போட்டா மாதிரி, இப்படி குளிக்க போட்டா மாதிரி வாழ்க்கை. என்ன கிடைக்கும்? ஊட்டியில லாரியில ஏறின உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி உயிருங்கிறது. அது எந்த மார்க்கெட்ல இறங்க போறதுன்னு அதுக்கே தெரியாது. 100 மூட்டை ஏற்றினான்னா அது எந்த ஊர்ல போய் இறங்க போறதுன்னு அதுக்கு தெரியுமா? அது மாதிரி நாம எங்க பிறக்கிறோம், எங்க போகிறோம், ஏதோ உட்காந்துருக்கோம், கதை கேட்டுருக்கோம். தஞ்சாவூர்ல ஜெயந்திரா ஸ்கூல்ல பெரிய ஆராதனை மகோத்சவத்தில் ருக்வேத சம்ஹிதா ஹோமத்தினுடைய மத்தியில மகாருத்ரம், சதச்சண்டி, இத்தனை புண்ணிய காரியங்கள் சேர்ந்தாப்புல. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் பண்ணுற மாதிரி கிடையாது. இதெல்லாம் கோடி மடங்கு உயர்ந்து. ஏன்னா இது எல்லாம் லோகக்ஷேமார்த்தமாக பண்ணுறது.
என்னைக்குமே எவ்வளோக்கு எவ்வளோ மனசு விசாலமாறதோ அவ்வளோக்கு எவ்வளோ பலன் கூட. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. குறுக குறுக பலன் மாட்டோம். உலகம் முழுக்க நன்னா இருக்கணுங்கிறது போக அப்புறம் நம்ம நாடு, நம்ம மக்கள், அப்புறம் நம்ம ஊர், நம்ம தெரு, நம்ம குடும்பம், என் பொண்டாட்டி மட்டும், அப்புறம் நான் மட்டும்தான் எங்க உருப்புன்னு சொல்லுவோம். இங்கேருந்து இப்படி விரியணுமா, அங்கேருந்து அப்படி சுருங்கணுமா, இங்கேருந்து இப்படி விரியணும் உலகம் முழுக்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு உயர்ந்த காரியங்கள்லாம் உலகம் முழுக்க நன்னா இருக்கணும்னு பண்ற காரியங்கள். அந்த காரியத்தினுடைய பிரயோஜனம் அதெல்லாம் மந்திர வடிவத்தில் இருக்கிறதுனால நமக்கு அர்த்தம் புரியலையே தவிர, அது சில சார் சொன்னா நன்னாதான் இருக்கும்னா வாஸ்தவம் தான், சொன்னா நன்னாதான் இருக்கும். நம்ம கிட்ட ஒரு பிராபலம் என்னன்னா, நம்ம வாழ்வியல் முறையில் ஏற்பட்டதான இடையூறுகள். ஒரு 1000 வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் நம்ம தேசத்து மேல படையெடுத்து சின்ன பின்னப்படுத்தி நம்மளை வாழ விடாம பண்ணி, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நமக்குள்ள அந்த வாழ்க்கையில நமக்கு மூலமா இருக்கக்கூடிய அந்த நூல்களை காப்பாத்துறதுக்கு தான் நமக்கு காலம் சரியா இருந்தது. வேதம்னா வேதம் மட்டும்தான் படிக்க முடியும், அதுக்கு அர்த்தங்கள்லாம் தெரியாது. சாஸ்திரம் அப்படி சொல்லல. பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ தியேயோ ஜ்ஞேயஷ்சா அப்படிங்கிறது. பிராமணன் அப்படிங்கிறவன் ஷடங்கத்தோட வேதத்தை படிக்கணும். வேதோ அத்தியேயா ஜ்ஞேயஷ்சா, வேதாந்தமும் படிக்கணும்னு இருக்கு. வேத பாஷ்யமும் படிக்கணும். அந்த வேதம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் படிக்கணும். அப்படி படிச்சு ஒரு காலத்துல எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும்னு நீங்க தானே சொல்றேன். எங்களுக்கெல்லாம் வேதம் சொல்லலையே. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சேக்கிழார் என்ன ஜாதி? பிராமணரா? இல்லை, அவர் முதலியார். முதலியார்ல ஒரு வகை. சேக்கிழாருங்கிறது ஒரு இனம். அது குன்றத்தூர்னு இருக்கு பத்தியில, இன்னைக்கு மெட்ராஸ்ல அந்த பகுதியில் உள்ளவர். அவருடைய நூல் தான் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தினுடைய முதல் பாடல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு. உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் அப்படின்னா, உணர்ந்துன்னா மனசுனால, ஓதுவதுன்னா வாக்கால. இது என்னன்னா, 1 மணி நேரம் இதுக்கு அர்த்தம் சொல்லணும். நாம உலகத்துல தெரிஞ்சுக்கிற அந்த முறை 3 மெத்தேடுல தான் இருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், அனுபவம் அப்படின்னு. ஒன்று கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அல்லது செய்கையால தெரிஞ்சுக்கிறோம், அல்லது அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிறோம். இது மைக். இது கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மைக் ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னா மைக்குங்கிறது தெரியறது. ஆன்கிற பதத்துக்கு, மைக்குங்கிற பதத்துக்கு பொருள் இருக்கு. ஆன் அப்படிங்கிற பதத்துக்கு பொருளா இருக்கா? இல்ல, அது செயலா இருக்கு. இந்த சுவிட்சை போடுறது பார்க்கறோம். அப்போ ஆன் பண்றதுன்னா இப்படிதான் போல இருக்கு. இதே மைக்கு தான் அதுல சுவிட்சை போடுறதுக்கு ஆன் பண்றதுன்னு பெயர். சரி, சொல்லா இருக்கு, அது பொருளா இருக்கு, செயலா இருக்கு. சில சொல்லு பொருளாகவும் இருக்காது, செயலாகவும் இருக்காது. ஒருத்தட்ட பேச வரத்தே, சார் என்கிட்ட பேசாதீங்க, நான் ரொம்ப கோபமா இருக்கேங்கிறான். இந்த கோபம்ங்கிறது பொருளா இருக்கா, செயலா இருக்கா? அது பொருளாகவும் இல்லை, செயல் வடிவமாகவும் இல்லை. ஆனா அவர் கோபமா இருக்கேன்னு உடனே நமக்கு புரியறது. எப்படி புரியறது? அந்த கோபம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால, அந்த கோபம்ங்கிற அனுபவம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நமக்கு புரியறது. இப்ப பொருளா இருந்தா ஒரு வார்த்தையை சொன்னா புரியும், செயலா இருந்தா ஒரு வார்த்தையை சொன்னா புரியும், அனுபவமா இருந்தா ஒரு வார்த்தையை சொன்னா புரியும். இந்த 3க்கும் அப்பாற்பட்டதான விஷயத்தை எப்படி சொல்றது? நான் பிரம்மத்தில் இருக்கேன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அதைத்தான் சேக்கிழார் சொல்றார். உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் அப்படின்னா இந்த வார்த்தையை அவர் எங்கேருந்து எடுக்கிறார்? யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அது அப்படியே சொல்றார். அப்ப அந்த அர்த்தம் தெரியாம சேக்கிழார் எப்படி சொல்ல முடியும்? இந்த பெரிய புராணத்துக்கே சி.கே. சுப்பிரமணிய முதலியார்னு தன் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க.
பழைய காலத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு தான் கிருபானந்த வாரியார் எல்லாமே பிரவச்சனம். கிருபானந்த வாரியாரோட அப்பாவே 100 வருஷம் முன்னாடி நான் சொல்றது சி.கே. சுப்பிரமணிய முதலியார்னு இந்த மாதிரி வேல்யூமா 7 புஸ்தகம் இருக்கு. பெரிய புராணத்துக்கு வியாக்கியானம் திருநெல்வேலி சேக்கியார் கழகத்தில் போட்டிருக்காத எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ நடுப்புல பிரிண்ட் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்திருக்கு. பிரமிப்பா இருக்கு. ஒரு வார்த்தைக்கு எத்தனை விதையாக உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, இத்தனையும் எடுத்து போட்டிருக்கார் சுப்பிரமணிய முதலியார், சி.கே. சுப்பிரமணிய முதலியார். இத்தனையும் தெரிஞ்சதுனால தானே அவர் போட்டிருக்கார். திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க, இத்தனை குறள் எழுதுறார். அவர் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம சாஸ்திரத்தில் உள்ள அத்தனையும் படிச்சுதான் அவர் எழுதுறாரு. இப்ப புதுசா என்ன பண்ணிட்டான் ஃப்ராடு பசங்க, திருவள்ளூர் இந்துவே இல்லைங்கிறோம். சொன்னது முழுக்க அப்பட்டமா இருக்கு. அதுல சொன்னது முழுக்க அப்பட்டமா இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் அப்பட்டமா இருக்கு. அடக்கம் அமரருள், அமரர்னா என்ன? அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்து விடும் அப்படின்னு இருக்கு குறள்ல. அமரர்னா அந்த சம்ஸ்கிருத பதத்துக்கு டிக்ஷனரி அமரம்னு பேரு. அந்த பதம் ஆரம்பிக்கிறதே அமரா நிர்ஜரா தேவாஹ அப்படின்னு தான் ஆரம்பம். தேவாஹா அப்படின்னா என்ன அர்த்தமோ, நிர்ஜராஹா அப்படின்னா என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் அமரர்கள்னு சொன்னான். தேவர்களாக்கும்னு அர்த்தம். இரவாத தன்மையை கொடுக்கும். இது நாங்க எங்க புராணத்துல சொல்றதுன்னா இது உனக்கே எதிராது. அந்தந்த மதத்துக்காரன் உரிமை கொண்டாடுறான். இந்த மஞ்சளுக்கு அமெரிக்காக்காரன் பேட்டர்ன் கொண்டாடுற மாதிரி உனக்கு முன்னாடில இருந்து நாங்க என்ன உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். நீ ஃப்ராடு பண்ணதுனால உன்னோடதுன்னு ஆயிடுமே. சத்தியம் என்னைக்குமே சத்தியம் தானே. அது மாதிரி சேக்கிழார் பெருமான் ஆகட்டும், மற்றவர்கள் ஆகட்டும், எல்லாருமே நம்ம சாஸ்திரங்களை படித்தவர்கள் தான். எல்லாருக்குமே அந்த படிப்பு இருந்தது. இன்னும் சொல்ல உங்களுக்கு நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா ஒரு புஸ்தகம் இருக்கு. இந்த பேர் ஞாபகம் வரல. அழகிய வேர்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் அது. பிரிட்டிஷ் காலத்தில் 1800 சொச்சத்தில் அவன் இந்த மெக்காலை இந்த கல்வியை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு சர்வே எடுக்கிறான். இந்த ஊரில் எத்தனை ஸ்கூல் இருக்குன்னு. இப்போ என்னமோ அவன் தான் படிப்பை கொண்டு வந்தான், புடலங்காயை கொண்டு வந்தாங்கிற மத்தியில் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஸ்கூல் உண்டுங்கிறதுக்கு அந்த சர்வேல உள்ள அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து போட்டிருக்கார் அவர். நான் சொல்கிறேன் அந்த புஸ்தகத்தில் அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, தஞ்சாவூரில் ஸ்கூல் நடந்ததுன்னு இருக்குது. தஞ்சாவூரில் 7000 சொச்சம் பேர் படித்தா இந்த தஞ்சாவூர் ஜில்லாலன்னா அதில் 700 சொச்சம் பேர் பிராமணர்கள், 1000 சொச்சம் பேர்கள் செட்டியார்கள், 4000 சொச்சம் பேர்கள் மற்ற இனத்தவர்கள். பொதுவாக நம்ம சூத்திரர்கள்னு சொல்கிறோம். அது உயர்ந்த வார்த்தை தான், கொச்ச வார்த்தை எல்லாம் கிடையாது. சுச்சம் திராவயதீதி சூத்ரஹா, கண்ணீரை துடைப்பவர்கள்னு அர்த்தம். விவசாயம் பண்ணுறதுன்னு அர்த்தம். பசிதான பெரிய பசி கொடுங்க உலகத்தில். அது ஏன் கொச்ச வார்த்தைய? சூத்திரன்னு சொன்னால் தாசி மகன்கிறான். அதில் இன்னொன்று சொல்கிறேன், அதுலேயும் ஃப்ராடுக்கு சொல்கிறேன். தாசின்னாலும் கொச்சை கிடையாது, வேசின்னா தான் கொச்சை. வேசி அப்படின்னா தான் கொச்சையான வார்த்தை, ப்ராஸ்டியூட்னு அர்த்தம். தாசினா வேலை செய்பவர்கள் அர்த்தம். அதுக்கு மேல இதுல ஜாதி கிடையாது. நான் காளிதாசன், சிவதாசன், ராமதாசன் அப்படின்னு எத்தனை பேர் வச்சுப்பா. ராமனுக்கு நான் தாசன், தாசன்னா ஆண், தாசின்னா பெண்ணுன்னு அர்த்தம். அதுல கொச்சை கிடையாது. அப்படி ஒரு அர்த்தமே அதுல கிடையாது. சூத்ரன்னா தாசி மகன்கிற பதமே கிடையாது. இவனா சொல்றான் சுச்சம் திராவய தீர்த்தி சூத்ரா, கண்ணீரை துடைப்பவர்கள் அர்த்தம். அதை விட்டுட்டு போங்க. திரும்ப திரும்ப பொய்யையே சொல்லிட்டு இருக்கிறவாள்கிட்ட போய் நம்ம தூங்குற மாதிரி இருக்கிறவனை எப்படி எழுப்ப முடியும்? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்ப முடியும்? இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இத்தனை பேருக்கு படிப்பு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சதான ஒரு புஸ்தகம் அது. இந்த படிப்பு எல்லாருக்கும் இருந்திருக்கு. நந்தனாருக்கும் அது இருந்திருக்கு.
நல்வழிப்படுத்தி இருக்கார். அங்கே உள்ளவர்கள் எல்லாம் கூப்பிடுவார். இப்போ பக்கத்தில் சிவன் கோவில் ஒன்று இருக்கு. இந்த இடைவெளியில் 2 நாளைக்கு நம்ம க்ஷேத்ராடனம் பண்ணலாம். இப்போ பாருங்க, எல்லாரும் மாலையை கட்டின்னு கருப்பு வேட்டி கட்டின்னு கிளம்பிட்டான். எந்த கருப்பு வேட்டி இந்த ஊரை நாசம் பண்ணுறதுக்கு வந்ததுன்னு நினச்சோமோ இப்போ அங்கே எங்கே பார்த்தாலும் கருப்பு வேட்டி தான். நம்மளே ஒன்றும் பண்ண வேண்டாம், அதாவது காலம் பண்ணிக்கும். இப்போ ஒரு காலத்தில் கருப்புன்னா அப்படின்னு தெரிஞ்சது, இப்போ கருப்புன்னா சாமிங்க. கருப்பை பார்த்து சாமி, சாமி இல்லைன்னு சொன்ன கருப்பை பார்த்து சாமின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டல. அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அதுக்கு பகவான் அங்கங்கேயே வைப்பான் ஆப்பு. அதுதான் விஷயம். இல்லை இன்னும் சொல்ல போனால் இது மாதிரி உள்ளவனுக்கெல்லாம் வெளியிலேருந்துலாம் சத்ருவே வரமாட்டான், குடும்பத்திலேயே இருப்பான். வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து சத்ருவா இருக்க மாட்டான், குடும்பத்திலேயே இருப்பான். இரண்யகசிபுக்கு சத்ரு வெளியிலேருந்து தான் வந்தான். அவன் உள்ளதான பிரகலாதன் தானே, அவன் சத்ருன்னு அவன் சொல்லலை, இவன் நினைச்சான். உலகம் முழுக்க நாராயணான்னு சொல்லாதே, நான் புள்ளைய சொல்ல முடியல அவனால. வேத மந்திரத்திலாம் கேட்டா காது பூசுங்கிறான், பொண்டாட்டிய சொல்ல முடியல. இது மாதிரிலாம் கேட்க பார்க்கிறோமே நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்புலையே. ஏன்னா அதெல்லாம் அங்கங்க பகவான் அங்கேயே வெப்பர் ஆப்பு. இவர் உலகம் முழுக்க இப்போ யாத்திரை போகிறா பற்றியில், இப்போ சபரிமலை யாத்திரைன்னு இப்போ ஒரு சபரிமலைங்கிறதுனால போகிறோம் அப்படி இல்லை. பொதுவாக எப்போ வாழ்க்கையில் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் சின்ன வயசுலேயே க்ஷேத்ராடனம் பண்ணணும். நிறைய தீர்த்தங்கள், க்ஷேத்திரம் தீர்த்தம் மூர்த்தம்னு 3. ஸ்தலம் தல வரலாறுங்கிற பற்றியில் ஸ்தலங்கிறது தான் தலம்னு தமிழில் சொல்கிறது. அந்த க்ஷேத்திரம், அந்த உள்ள மூர்த்தம் தெய்வத்தினுடைய வடிவு, அங்கே உள்ள தீர்த்தம், இதை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, வயசான அப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும் சார். இது மாதிரி ஆன்மீக கதை நடக்கிறதே ஜெயந்திரா ஸ்கூலில் ஏற்பாதான் மாமா வாசு மாமா சொன்னார். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னா. ஏன் ஜனங்கள் வரலன்னு தெரியல. ஏன் வரலன்னா எல்லாருக்குமே தெரியும் சார், எனக்கு ஆசையாக தான் இருந்தது, நான் எனக்கு இப்போ டைம் இல்லை சார், நான் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் டைம். எப்போ எல்லாம் ரிட்டையர் ஆனவுடனே இது மாதிரி ஆன்மீகமாக இருக்கணும்னு நான் ஒரு பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் வாஸ்தவம் தான், நீ பிளான்லாம் பண்ணலாம், ரிட்டையர் ஆகணுமே. யமதர்மராஜன் என்ன மச்சிரனா ஷட்டகனா, ரிட்டையர் ஆக விடணுமே. பேப்பரை திறந்தா நியூஸ் எப்படி தெரியுமா வருது, காப்பி குடித்தார் கடவாயால் வழிஞ்சது அப்படின்னு நியூஸ் வருது. காப்பி குடிச்சுட்டே இருந்தார், கடவாயால் வழிஞ்சது அப்படின்னு. அவர் என்ன ஆசையாக காலங்காலத்தில் எழுந்து பல்லு வைக்காமல் காப்பி குடிக்கிறான். அவனை மடக்குன்னு முடுங்குற பிறகு தான் அந்த யமதர்மராஜன் விடக்கூடாதா? அந்த காப்பியை குடிச்சு உள்ளே இறக்கிற பிறகு தான் விடக்கூடாதா? அதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை, தட்டின்னு போயிட்டே இருக்கான். பிஞ்சு பூவா காயா பழமா அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது இந்த காலத்தில். அதனால தான் காலன்னு பேர். அப்படி இருக்கிறதே நாளைக்கு இருப்போம். நாதல் நாமம் நீ பஜியில்ற, நாதல் நாமம் நீ பஜியில்ற, நாளை என்றால் யாரே கண்டால் ஆதலால் பவரோகம் ஒழிந்திடவே ஈசன் மலர் பதமே மனமே கணமும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே. பகவானை மறக்காத. நாதல் நாமம் நீ பஜியில்றே, நாளை என்றால் யாரே கண்டால். அதனால தான் நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் வார்த்தை உண்டு, உழைச்சி கடந்தா. மற்ற எந்த ஜில்லாலையும் அந்த வார்த்தை உபயோகப்படுத்த மாட்டார்கள். தஞ்சாவூர் ஜில்லாவில் மட்டும்தான் பொழைச்சி கடந்தா. நாளைக்கு எழுந்திருக்கிறதே பொழைச்சி இருந்தோம்னா பார்ப்போம், உயிரோடு இருந்தால் பார்க்கலாம். இருப்போம்னு யாரும் சொல்ல முடியும்? நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியும்? அதனால எல்லாரும் வாங்கும். எங்க சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி.
சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர். பவபயங்களை போக்கி பவபயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். பவபயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். அந்த சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் பாதி. எல்லாரையும் கூப்பிடுறார் வாங்கோன்னு. நீ பகவானை பார்க்கவா அப்படின்னு கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன் நந்தா. எது பார்த்தா பவபயங்களை போக்கி பரமபதத்தை கொடுப்பார். எனக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள பரமபதமா? நான் வாழ வேண்டாமா? நான் வரவே இல்லைன்னா கூட இருக்கிற மொத்தம் நந்தனார் கல்யாணம் பண்ணிக்காதவர். அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம் அரண் திருவடி மறந்தோம். அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம் அரண் திருவடி மறந்தோம். கற்பிதமான பிரபஞ்சமீதை கற்பிதமான பிரபஞ்சமீதை காணல் நீரை போல எண்ணி சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. ஆசை கடலில் விழுந்தோம் நாம் அறிவு கறிவை இழந்தோம். பாசமகல வழிபடாமல் பரிதவிக்கும் பாரியானோ சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. எல்லாரையும் கூப்பிடுறார், அத்தனை சொல்றார். அற்ப சுகத்தை அல்பமான சுகம், சிற்றின்பம்னு அதனாலதான் நான் பேர்லயே வச்சிருக்கோம். அறிவுக்கறிவை இழந்தோம். சுகம் வேணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. சுகாய கர்மாணி கரோத்து லோகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லாரும் சுகத்துக்காக தான் வேலை செய்யணும். நாம மட்டும் இல்லை, எறும்புலேருந்து ஆரம்பிச்சு ஒரு எறும்பு ஏந்து சிந்தி இருக்கிற ஒரு அரிசியை தூக்கிண்டு கொண்டு 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 அந்த தூரத்துக்கு ஓடுறது. அதில் ஒரு சுகம் இருக்கிறதா அது நினைச்சுன்னு இருக்கு. உலகம் முழுக்க பார்த்தா ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கும். வேலை செய்யாம யாருமே இல்லை. எதுக்கு வேலை செய்யறேன்னா சௌக்கியமா இருக்கிறது. சௌக்கியமா இருந்தியா? அதான் இல்லை சார் நான் சௌக்கியமா இருக்கேன். நாளைக்கு சௌக்கியமா இருப்பியா? தெரியாது. சௌக்கியமா இருக்கியா? அதுவே முதல்ல தெரியாது. ஒரு காலத்துல சௌக்கியமானு கேட்டா நம்ம பெரியோர்கள்லாம் கண்ணை மூடின்னு சௌக்கியமா இருக்கேம்மா சொல்லுவாரு. இப்ப சௌக்கியம்னு எதை நினைக்கிறான் தெரியுமோ? சேர்ந்தாப்புல 3 நாள் லீவு வந்திருக்கேன், இதுதான் சௌக்கியம்னு நினைக்கிறான். சரி ஞாயிறு, நாளைக்கு திங்கள் ஃபர்ஸ்ட் டே, 3 நாள் சார் ஹாலிடே. ஒரு கஷ்டத்துக்கும் இன்னொரு கஷ்டத்துக்கும் நடுப்புல உள்ளதான கஷ்டமில்லாத ஒரு நிலைய சௌக்கியம் நினைக்கிறான். அப்ப சௌக்கியமா இருந்தா என்ன நினைக்கணும் அவன் தெரியல. அவன் சௌக்கியமா இல்ல, பிரச்சனை இல்லாம இருக்கான். திருப்பி செவ்வாய்க்கிழமை வேணா பிரச்சனை ஆரம்பிச்சுட போறது. இந்த நடுப்புல உள்ள கேப்ப சௌக்கியம்னு நினைச்சா நீ அப்ப நிஜ சௌக்கியத்தை நீ எப்படி நினைப்ப? அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம் அறிவு கறிவை இழந்தோம். கற்பிதமான பிரபஞ்சம் இதை காணல் நீரை போல எண்ணி. இதன் காரணம் என்ன? ஆசை கடலில் விழுந்தோம். ஆசை. அரண் திருவடி மறந்தோம். பகவத் சரணம்தான் பேரின்பமானது. தேடும் பாலும் போலே சென்று தேரடியில் நின்று கொண்டு சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. எல்லாரையும் கூப்பிடுறா. திருப்புன்கூர்னு ஒரு க்ஷேத்திரம், நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர் அது. திருமழப்பாடி நந்திகேஸ்வரருக்கு கல்யாணமான ஊர். அந்த ஊர் மாப்பிளவர். நந்தி பகவான் பிறந்தது திருப்புன்கூர் தான்.
ஏதாவது சில ஊரில் இங்கே பிறந்தார் அங்கே பிறந்தாருன்னா ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லுவான். அதை வச்சுன்னு அதெல்லாம் அந்த ஊரில் அதை கொண்டாடுறாள்னு அர்த்தமே தவிர அது வரலாறு ஆகாது. திருப்புன்கூருங்கிறது தான் நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர். அதனால தான் அந்த ஊரில் எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு நந்தி பெருசாக இருப்பார். இவர் போனால் 11 பேர் இவரோட வரான். இவ்வளோ தூரம் பாடுபடுத்தி இவர் சொன்னாலும் எல்லாரும் வரல. அந்த 11 பேர் யாருன்னால் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனசு. அது அழிச்சுன்னு ஜீவன் போகிறது, பிரயாணம் பண்ணுறது, கஷ்டப்படுத்தி அழிச்சுன்னு போகிறது. போனால் அங்கே வாசலில் போய் நின்னா நந்தி மறைச்சுன்னு இருக்கு, சுவாமியை பார்க்க முடியல. மாடு படுத்தி இருக்கிறதேங்கிறதே நந்தியை விலகச் சொல்ல பகவான் சுவாமியை தரிசனம் பண்ணினார். அப்படி சுற்றி வரத்தே பிராகாரத்தில் மண்டபங்களில் இது மாதிரி மண்டபங்கள் இருக்கும். அந்த மண்டபங்களில் சொற்பொழிவுகள் நடக்கும், கதா காலக்ஷேபம் உபன்யாசம்லாம் பண்ணுவார்கள். எந்த காலத்துலேயுமே இன்னைக்கு தான் நமக்கு பொழுதுபோக்கு வேறையே ஆகிடுது. நான் சொன்ன மத்தியில் தஞ்சாவூரில் 82, 83 அப்படின்னு. ஏன்னா இப்போ டிவி கிடையாது. இப்போ டிவி கிடையாது. எந்த டிவி இந்த ஆன்மீகத்தை கெடுக்கும்னு நாங்கள்லாம் பயந்தமோ, எந்த கொரோனா காலம் எல்லாமே நின்று போயிடும்னு நாங்கள் பயந்தமோ, அதில் பூதம் மாதிரி இப்போ யூடியூப் கிளம்பிடுது. இப்போ நீங்கள் 100 பேர் பார்க்குறேன், இப்போ என் சேனலுக்கு போனேன்னா 1000 பேர் பார்ப்பாங்க லைவில். இந்த ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பார்க்குறாரு. இதுவே வரப்பிரசாதம். பொதுவுமே எதையுமே நாம் அதில் உள்ள ப்ளஸ்ஸாக எப்படி நாம் கன்வெர்ட் பண்ணணும் தான் யோசனை பண்ணணும். அதை எல்லாமே மனித சமூகத்துக்கு நன்மை பண்ணக்கூடியதாக தான் நாம் பண்ணணும். அதை தீமையாக நாம் பண்ணிவிடக்கூடாது. படைப்பே நன்மைக்கு தான். கதா காலக்ஷேபம் நடக்கும். எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு மண்டபம் இருக்கும், அங்கே கதை சொல்லுவார்கள். அங்கே ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்கார் சிதம்பரத்தை பற்றி. ஆனந்த நிறுத்த சமயே நடநாயகஸ்ய பாதாரவிந்த மணிநூபுர சிஞ்சிதானி. ஆனந்த நிறுத்த சமயே நடநாயகஸ்ய பாதாரவிந்த மணிநூபுர சிஞ்சிதானி. ஆனந்தயந்தி மதயந்தி விமோகயந்தி ரோமாஞ்சயந்தி நயனானி கிருதார்த்தயந்தி. அந்த பகவான் திருவாதிரை அன்னைக்கு காலங்காலத்தில் 4 மணிக்கு மண்டபத்தில் கொண்டு வச்சு முதல் நாள் ராத்திரியிலேருந்து அந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த 3:45, 4:30 மணிக்கு பார்த்தா குடமாக சந்தனாபிஷேகம் நடக்கும். அந்த ஜில்லிப்பில் போர்வையெல்லாம் போத்தி உட்காந்து தரிசனம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பகவானுக்கு முழுக்க சந்தனம், சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணி தீபாரதனை பண்ணுவார்கள். அதில் குஞ்சித பாதம்னு பகவான் அப்படி தூக்கி காண்பிக்கிறானே, அந்த காலை காமிப்பார்கள். இதை பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு பகவான் காமிக்கிறான் பாருங்க, அந்த காலை காமிப்பார். அதை பார்த்தா பாதாரவிந்த மணிநூபுர சிஞ்சிதானி. அந்த பாதத்தை பார்த்தா பாத அரவிந்தம், பகவானுடைய பாதம்ங்கிற கால்கிறதான தாமரை. அதுக்கு என்ன சார் அத்தனை விசேஷம் அப்படின்னு சொன்னா, அதுல என்ன அத்தனை விசேஷம், அதுக்கு என்ன அத்தனை உயர்வு? மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் இங்கு நல்வேணிலும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் இங்கு நல்வேணிலும். மூச்சு வண்டலை மூச்சு வண்டலை பொய்கையும் போன்றதே. மூச்சு வண்டலை பொய்கையும் போன்றதே. ஈசன் எல்லை இடையடி நிழலே. அப்பர் சுவாமிகளை கேளுங்க, அதுல என்னன்னு சொல்லுவார் அவர். ஒரே சமயத்துல
கண்ணாலையும் மூக்காலையும் காதாலையும் நாக்காலையும் தோளாலையும் ஒரு சுகத்தை அனுபவிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்ப நாம ஒரு சமயத்துல ஒன்னாலதான் அனுபவிக்கிறோம். மல்லிகைப்பூவை மூக்குனால நுகர்ந்தா மூக்குக்கு தான் அது நல்ல வாசனையா இருக்கு. வாயில போட்டுண்டா கசக்கும். வாயில போட்டுக்கிற ஊத்திக்கிற தேனை வேண்டுமா ஒரு தரம் சிவசிதம்பரம் என்றுரைத்தால் போதுமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா. அரிய புலையர் மூவர்பதம் அரிய புலையர் மூவர்பதம் அரிய புலையர் மூவர்பதம் அடைந்தாரந்த புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம். கோபால கிருஷ்ணன் பாடும் இல்லை அறிந்து சொல்ல கேட்டோம். கோபால கிருஷ்ணன் பாடும் இல்லை. சபாபதிக்கு வேண்டே சமானமாதில்லை. சபாபதிக்கு வேண்டே சமானமாகுமா. நடராஜா நடராஜா நந்தன சுந்தர நடராஜா 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 நந்தன சுந்தர நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா 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 நடராஜா நடராஜா நந்தன சுந்தர நடராஜா. இதை கேட்டார் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சில பேருக்கு சில வார்த்தை காதல விழுந்துன்னு வச்சுக்கோங்க, உடனே மனசு அதை சுற்றி சுற்றி வரும். அந்தந்த அடிமையானவனுக்கு தான் அது தெரியும். அது பட்டையும் கொட்டையுமா போயிட்டே இருக்கிறதே கடையை பார்த்த உடனே 5ஆம் நம்பர் கடைன்னு உடனே அப்படின்னு 100 மாதிரி அதுக்கு மேலே கையோடலை காலோடலைன்னு அது அவனோட வீக்னஸ். அது மாதிரி ஆன்மீகம்னா கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இத்தரணிதன். ஒரு நாள் 2 நாள் வேணா சும்மா உட்காந்துருக்கலாமே தவிர அதுக்கு மேலே சும்மா உட்கார முடியாது. அது ஜுரம் வந்தா கூட உடனே 3ஆவது நாளுக்கு எழுந்து குளிச்சு விபூதிட்டு பூஜை பண்ணாதான் சாப்பிட்டா தான் சாப்பிட்டா மாதிரியே இருக்கு. நம்ம தாத்தாலாம் அப்படி தானே இருந்தார், பாட்டிலாம் அப்படி தானே இருந்தார். ஒரு நாளைக்கு மேலே படுத்துக்க மாட்டான். விடுறா என்ன குளிக்காமலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்பா. இன்னைக்கு குளிக்காம சோறு போடுறேன்னா போதும் ஜனங்கள். அது குளி எல்லாம் விட்டு கிடையாது. அப்படி இருக்கு. மிருகப்பிராயமா எடுத்து வாழ்க்கை அது மாதிரி கொண்டு விட்டுட்டாங்க. ஒர்க்குலோடு அது மாதிரி ஆயிடுது. நம்ம பண்ற தப்பு அது. தலைகீழன்னாலும் கொள்றதான் கொள்ளுங்கிற மாதிரி ஒட்டுறது தான் ஒட்டும். எல்லாரையும் பறக்கிற மாதிரி கொண்டு விட்டுட்டானே தவிர பிராக்டிக்கல் வாழ்க்கையே வேற. நிம்மதியான சாந்தியான வாழ்க்கை. அதுக்கு நான் சும்மா உட்காந்துருக்கணும்னு சொல்லல. உழைப்பை நான் குறை சொல்லவே இல்லை. பறக்கக்கூடாது. சிதம்பரம் போகணும்னா சிதம்பரம் எல்லா கோவில் மாதிரியும் கிடையாது. உள்ள போய் இப்படி வளைஞ்சுவே தரிசனம் பண்ணணும். ஊர்ல உள்ளவர்கள்லாம் சொன்னார்கள், நீலாம் போக முடியாதாங்க, ரொம்ப ஆச்சாரமா இருக்கிற இடம். அதுக்கு அவர் சொன்னார், நான் போக தான் போவேன். ஏன் இப்படி சொல்றேன்? நான் போய் தரிசனம் பண்ணாம நான் இந்த ஜென்மாவை நான் விட மாட்டேன். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக்கி கழிப்பேனோ. ஆசையும் நேசமும் ஆனந்தமங்க
இங்கே பேசலும் பாசமும் பிதற்றலும் இங்கே பக்தியும் மனமும் பொருந்தினதங்கே சத்தியம் சொன்னேன் சடலம் இங்கே சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான் ஜென்மத்தை மீனாக்கி கழிப்பேனோ. போறேன், நாளைக்கு போறேன். நாளைக்குன்னா நாளைக்கு போறையாடான்னா நான் என்ன தேதி போட்டு சொன்னேன் நீ கேட்கறாம தெரியல. அது மாதிரி நாளைக்குன்னு தானே சொன்னேன். நாளைக்கு போறேன் நாளைக்கு. அதனாலேயே பெரிய புராணத்தில் இவருக்கு திருநாளை போவார்னு பெயர். நந்தனார்னு இருக்கார். ஒரு நாளைக்கு கிளம்பி போயிட்டார் சிதம்பரம். போனால் ஊர் எல்லையில் இருக்கார், சுற்றி வரா. அப்போதான் பகவான் தீட்சிதர்களை விட்டு பூர்ண கும்பத்தோடு அழைக்க சொல்ல தீட்சிதர்கள் வந்து கூப்பிடுறதே தான் சொல்கிறார். என்ன கூப்பிட்டானா பகவான்? ஆமான்னு சொல்ல விழுந்தடிச்சுன்னு உள்ள ஓடுறாங்க. வடக்கு வாசல் வழியாக ஒரு அக்னிகுண்டம் இருந்தது, அதில் விழுந்தார். அவர் உடம்பு மாறினது அப்படிலாம் சொல்லுவார். இவருங்க கதைக்கு எதை வேணாலும் சொல்லலாம். நந்தனாரா பகவான்கிட்ட போனார், அதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழில் ஒரு வச்சனம் இன்னி பரியந்தம் நாம் சொல்கிறோம். இந்த கதை சத்தியம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு பழமொழி தான் உதாரணம். ஏழை சொல் அம்பலத்தில் ஏறுமா அப்படின்னு கேட்குறமோ நாம். ஏழை சொல் அம்பலத்தில் ஏறுமா? ஏழையாகிற நந்தனார் சொன்ன சொல் அம்பலத்தில் ஏறினது தான் சிதம்பரம்ங்கிறது. அம்பலம்னா சிதம்பரம். ஏறி நின்று பகவானுடைய காலை கட்டின்னு பகவானோட இரண்டரை கலந்தார் அப்படிங்கிறது சரித்திரம், யதார்த்தம். அதுதான் அப்பேற்பட்ட பக்திக்கு பகவான் அடிமையாக உள்ளவன். அது பகவானுடைய ஸ்வரூபமான மகாசுவாமிகள் பரமாச்சாரியால் சங்கர சாட்சாத்துன்னு ஆதிசங்கரருடைய வடிவமே அவர். அவருடைய ஆராதன மகோத்சவத்துக்காக நம்ம வாசுன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. அதில் இப்போ 2வது வருஷம் வந்து சொல்லக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. 8ஆம் தேதி பெரிவாளுடைய ஆராதனை, ஜனவரி 8ஆம் தேதி பெரிவாளுடைய ஆராதனை. அதுக்கு முன்னாடி ருக்வேத சம்ஹிதா ஹோமம் நடக்கிறது. மகாருத்ரம், சதச்சண்டி, சண்டி ஹோமம், நவச்சண்டி ஹோமங்கள்லாம் நடக்கும். எல்லா பக்தர்களும் அதில் நாளையிலேருந்து உபன்யாசங்கள்லாம் இருக்குது. எல்லா பக்தர்களும் அதில் கலந்துண்டு பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கிருபை அடையணும்னு பிரார்த்திச்சு. தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் மத்தியில் கசிந்தளர்ந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோம் கணேக போக பாக்கி எங்கள் மேன்மையும் என்று மோங்க என் கரத்து இயற்கையான சித்தியும் சந்தியான முக்தியாய் கரித்துரைந்த சக்தியாம் ஹரநாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் ஜெயிக்கணும் பேரில்லாத இன்பமும் வீடெல்லாம் விளங்கணும் ஞான தீப பேச்சு எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்வென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞான தீப பேச்சு எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்வென்று சந்ததம் கொண்டாடுவோம் அன்னை 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 அம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் நிச்சயாவும் ஒன்றிணைக்கும் தென்சுரத்தி மங்களம். பக்கவாத்தியங்கள் ஹார்மோனியம் சம்பத் ஐயங்கார், பிரசாந்த் சோழவந்தா, பிரசாந்த் மிருதங்கம், குழந்தை இவெல்லாம் வந்து நமக்கு ரெகுலராக வாசிக்கிறவா. இந்த ஒரு 3 நாள் சிவனடியார்களை பற்றி சொல்லக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கொடுத்த அன்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வந்து கேட்ட அத்தனை பேருக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபையினால் ஆயுசு, ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து முதலிய சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆஞ்சநேயம் மூர்த்திக்கு